சரிங்கப்பா. எந்த ஊர்லேருந்து? சேடப்பட்டிங்கப்பா. இல்லை நான் தெரியலையே. என்ன யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கப்பா. இல்லை நீங்கள் என்ன? திருப்பூர் இல்லை பார்த்துக்கலாம் இல்லை, நீங்கள். நான் திருப்பூர் இல்லைங்கம்மா. அதாவது நான் ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். சரிங்கப்பா. சரி, நம்பர் மாற்றி அடிச்சுன்னு தெரில. சரி பரவாயில்ல. ஓகே ஓகே. சரிங்கப்பா. தெரியும்ப்பா. என்னென்னா அந்த என் பிள்ளைங்க ராஜபாளையத்தில் ஹீட் டெஸ்ட்டில் படித்தாங்கப்பா அங்கே. சரி ஐயா கேட்குங்களா ஐயா? கேட்குது சொல்லுங்கள். ராஜபாளையத்தில் ஹீட் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்க. ஜஸ்டின் பாஸ் இருக்காங்க. ராஜீவனம் ஜஸ்டின் ஏறாங்க பார்த்தீங்களா? ம். அங்கே தான் இப்போ என் பிள்ளைங்க படித்தாங்க. அங்கே தான் படித்தாங்க. இப்போ அந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனை ஊருக்கு கூட்டு வந்து. சரி கேட்குங்களா ஃபஸ்ட்டு? கேட்குது சொல்லுங்கள். சார் ஏன்னா நம்பர் சேவ் பண்ணலாங்க. நம்பர் ஆனால் நீங்கள் யூடியூப்பில் நிறையா பேசுவீங்களா ஃபஸ்ட்டு? யூடியூப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவீங்க. நான் டெய்லியும் உங்கள் மெசேஜ் கேட்டே இருப்பேன். சரி. ஆமாங்கய்யா. இப்போ நைட்டு கொஞ்சம் ப்ரேயருக்காக கூப்பிட்டுருந்தேன். நைட்டு கூப்பிட்டுருந்தேன். அந்த ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைப்பா. கொஞ்சம் உள்ளே கட்டியிருக்க மாதிரி சொன்னாங்க. சரிங்க. ஆமாங்க. இப்போ எனக்கு முடியாதனால ட்ரஸ்ட்டில் அங்கே 3 வருஷம் அங்கே தான் படித்தாங்க. உங்களுக்கு தெரியும் அங்கே ராஜபாளையத்தில் அங்கே ஒரு நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். பக்கம் தான் இருக்கீங்க. ம். அதனால் பிள்ளைகளை கூட்டு வந்துட்டேன். திருப்பி எனக்கு ஆக்சிடென்ட்டில் காது முதல் 3 ஒரு 5-6 சர்ஜரி பண்ணிருக்கேன்ப்பா. சரி. பண்ணிருக்கனால இப்போ ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். நேற்று ஃபுல்லாக நைட்டில் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். இப்போ ப்ரேயர் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நைட்டு ஒரு எம்மா எடுக்கிறதுக்கு பணம் இல்லாமல் நேற்றுலாம் 1500 கட்டணுன்னாங்க. கையில் 1350 இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். சரி. இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டி விற்கலான்னு பார்த்தா அது நல்ல ரேட்டுக்கு போகலப்பா. கிராமூலியம்ப்பா ஸ்டே பண்ணுறேன். அது ஜஸ்டினா நல்லா தெரியும். கிராமூலியம் அவையாலாம் நிறையா அங்கே வந்துட்டாங்க. ஜஸ்டின் யாருன்னு எனக்கு தெரியலையே. பாஸ்டர் அதான் பாஸ்டர் ஹீட் ட்ரஸ்ட்டு அந்த ராஜபாளையம் ஹீட் ட்ரஸ்ட் அந்த பொன்னகரத்தில் இருக்குல்ல பாஸ்டர், ஆசிரியர் காலனி. அவங்களும் எனக்கு தெரியாது. அது அவங்க வேறு ஏரியா, நான் வேறு ஏரியாவில் இருக்கேன். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கேன். ஓ, இந்த ஸ்ரீலிபுத்தூர். சரிங்கப்பா. சரி. நான் இங்கே ஸ்ரீலிபுத்தூர் கல்லுப்பட்டி. இங்கேருந்து பார்த்தா பேரையூர்லேருந்து சேடப்பட்டி எங்கள் ஊர். சேடப்பட்டி சமணப்புரம் கிராமம்ப்பா. சரி. கிராமூலியம் பண்ணுறேன். கிராமூலியம் பண்ணுறேன். இந்த மாதிரி நைட்டு கொஞ்சம் ரொம்ப மனசு சோர்ந்து போயிருந்தேன். சரி. அதான் நைட்டு உங்களுக்கு கால் பண்ணேன்ப்பா. அது கொஞ்சம் எடுக்கல. இருந்தாலும் உங்கள் செய்தியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுங்கய்யா. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் பெரியசாமி சாமுவேலுப்பா. எங்கள் பிள்ளைங்க அவங்க மனைவி பேர் என்ன சொன்னீங்க? ஜான்சன், கிரேசியா, ஜெனிஃபர் 3 பேர்ப்பா. சரி. இப்போ நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்களோ? ஐயா திருப்பூரில் இருந்தாங்க. எதுக்குங்க அது? நான் திருப்பூரில் வந்து முன்னாடி இருந்தேங்க. கம்பெனியில் வேலை பார்த்தேன். சரி. எல்லாத்துலேயும் ஹெல்ப் கேட்டேன், கிடைக்கல. கடைசியில் இப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகல. சரி. இந்த ஆட்டுக்குட்டி 2 நாள் கழிச்சு தான் விற்கிற மாதிரி சொன்னாங்க. சரி. அது ஆட்டுக்குட்டி ரேட்டு போல. ஜிபே யூஸ் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு 500 இருந்தால் போதும். ஐயா பணம் கொடுக்குற மாதிரியான ஆளு நான் கிடையாது. என்கிட்ட ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறேன். சரிங்களா? எனக்கு ஐயா ஒரே விஷயம் தான். ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க வேற ஆளு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? நீங்க அந்த ஐயான்னு சொல்ற ஆளு நான் கிடையாது. அப்படிங்களா? நீங்க இல்லையா? ஆமாம்மா. நீங்க யூடியூப்ல நம்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு காசு கேட்குற ஆள் மாதிரி தெரியுது. ஏற்கனவே எனக்கு பல முறை இது மாதிரி கால் பண்ணிருக்கீங்க நீங்க வேற நம்பர்ல இருந்து. இல்லைங்களா? அப்படி இல்லை. ஐயா 985 தானே? 985 கொடுங்க. நீங்க பல முறை வேற நம்பர்ல இருந்து 2000 கொடுங்க, 500 கொடுங்க, எனக்கு ராஜபாளையம் தெரியும், நான் ராஜபாளையத்தில் நிக்கிறேன், பெட்ரோல் பல்க்ல இருக்கிறேன் அப்படின்னு பல முறை நீங்க போன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காப்பா? கண்டிப்பா. நான் நீங்க சொல்ற ஐயா கிடையாது. நான் அப்பாவும் கிடையாது. சரி விடுங்க. நான் ஒரு சாதாரண ஆளு. சரிங்களா? அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணக்கூடிய நபர் தான் நான் ஒழிய அதுல பேசுற ஆள் நான் கிடையாது. அப்ப நீ பாஸ்டர் இல்ல. நான் பாஸ்டர் தான். ஆனா வந்து நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது. அப்படி பேச மாட்டீங்களே நீங்க. நீங்க ஒரு அதாவது நீங்க ஒரு பாஸ்டர் வந்து ஏமாத்தி பணம் பறிக்கிற கும்பல் மாதிரி பேசக்கூடாதுல்ல. ஆண்டவர் என்கிட்ட வெளிப்படுத்தி வரல. அப்படி நான் உண்மை தான் சொல்றேன். இல்ல. நீங்க பல முறை பல நம்பர்ல இருந்து பல முறை நீங்க என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இல்ல இப்படி நீங்க பேசுனா வேணாம். போனோம் இங்க வேணாம். நீங்க போனீங்க. போன் பண்ண நீங்க தானே பணம் பறிக்கிற கும்பல் மாதிரி போன் பண்றத நிறுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்கிற ஆடியோ ரொம்ப கவனத்துக்குரியது, எச்சரிக்கைக்குரியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர்கள் யூடியூப்பில் தங்களுடைய பிரசங்கங்களை, ஒர்ஷிப்பு,
சாட்சிகளை இதெல்லாம் மாதிரியான வீடியோக்களை பதிவு செஞ்சு போடும்போது அது பல்வேறு இடங்களுக்கு அது பரவி போகுது. அந்த பாஸ்டர்களை குறி வச்சு பணம் பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு கும்பல்கள் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்குள்ளே இப்போ இருக்கிறாங்க. அவங்க பேசும்போது அப்படியே கிறிஸ்தவர்கள் மாதிரியே இருக்கும், விசுவாசிகள் மாதிரியே இருக்கும். சில நேரம் ஊழியக்காரன்ற பேர்லையும் பேசுவாங்க. இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கால் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கால் ரெக்கார்டிங்கை வந்து போட்டிருந்தேன். அதனால தான் அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி இந்த வீடியோவில் முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு பாஸ்டர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும். பாஸ்டர்கள் தான் சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா, இப்போ விசுவாசிகளுமே பாஸ்டருங்கிற பேரில் வந்து என்ன செய்கிறாங்க, இப்போது இந்த மாதிரியான மோசடியில் இறங்கியிருக்கிறாங்க. இதில் நம்பர் பதிவிடலாம், ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அடுத்த முறை அவர் கால் பண்ணியிருந்தாங்கன்னா வீடியோவில் கண்டிப்பான முறையில் அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே பதிவு பண்ணி அது காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுறலாம். இந்த முறை அவர் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் அவருடைய பேரும் அவருடைய மனைவியுடைய பேர், பிள்ளையுடைய பேர் சொல்லியிருக்கிறாரு. அது அவர் உண்மையான பேரை சொன்னாரா இல்லை பொய்யான பேர் சொன்னாரா தெரில. ஆனால் அவர் ராஜபாளையத்தில் எனக்கு இந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பான முறையில் அவங்களுக்குமே இது ஒரு பாதிப்பாக தான் அமையும். அதனால் எனக்கு பெரிய பெரிய பாஸ்டர்களை தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு இப்போ இப்படி நூதன வழியில் அவங்க ஜிபேயில் தான் அவங்களுடைய டார்கெட்டே வந்து ஜிபேயில் தான் பணத்தை வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதனால் நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, உங்களுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது. அது மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு அல்லது உங்களுடைய சொந்த சர்ச் பாஸ்டருக்கு இது மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.